வாழலையில் மீன் பொழிச்சது சொல்லிட்டு நான்வெஜ்ஜில் பண்ணுறாங்க, நம்ம வெஜ்ஜில் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு வீட்டில் பண்ணியிருந்தது. எப்படி செஞ்சுருக்கேன் பாருங்கள், சும்மா சூப்பராக வந்திருக்கு. செம்மையாக நல்ல காரசாரமாக, நல்லா பஞ்சு மாதிரி உள்ள சாஃப்டாக நல்லா கிறிஸ்பியாக, எப்படி சொல்கிறது தெரிலங்க. இதை பார்க்கும்போது அப்படியே வாயெல்லாம் வச்சு ஊறுது. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பவுலில் வந்து ஒரு பாத்திரத்தில் லைட்டாக உப்பு, கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாத்தூள், கலந்த மிளகாத்தூள், பெப்பர் தூள், அதுக்கப்புறம் லைட்டாக கரம் மசாலாவும் சிக்கன் மசாலாவும் சேர்த்து நல்லா கொஞ்சமாக நல்லா பெசரி விட்டு, கொஞ்சமாக இப்போ வந்து நான் வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். நல்லா பெசரி விட்டுட்டு இதில் வந்து லெமன் கொஞ்சமாக பிழிஞ்சுக்கோங்க. ஏன்னா உப்பு போட்டிருக்கோம். ஸோ லெமன் பிழிஞ்சதுக்கப்புறமா தண்ணியை லேசாக தெளித்து நம்ம ஒரு கெட்டி பாத்திரத்துக்கு வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச பன்னீர், இது வந்து நான் வீட்டிலேயே பண்ண பன்னீர். இது எப்படி பண்ணுறதா ஒரு நாள் வீடியோ போடுறேன். நல்லா கொஞ்சமாக ஸ்பூனோ இல்லை கத்தி வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டிங்கன்னா அந்த உள்ள அந்த மசாலா வந்து இறங்கிடும். இப்போ வந்து முன்னும் பின்னையும் நல்லா வந்து இந்த மசாலாவை நல்லா இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. ஒரு ஃபோக்கு இருந்தால் கூட பரவாயில்ல, குத்திட்டு இந்த மசாலாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நார்மலாக ஃப்ரீசரில் வைக்காமல் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி இதுக்கு ஒரு மசாலா தயார் பண்ணணும். கொஞ்சமாக வெங்காயம் வதங்கினதும் தக்காளி வதங்கினதும் பச்சை மிளகாவும், அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா நான் கீனி போட்டுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கினதுக்கப்புறமா அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக காஷ்மீர் தூள் போட்டு, மிளகுத்தூள் போட்டு இப்போ அதை போட்டு அந்த மசாலாவுடைய இதிலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுருங்க. இந்த பதம் வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறதுக்கப்புறம் ஒரு வானலில் வெண்ணெய் போட்டுட்டு, வெண்ணெய் உருகுனதும் நம்ம ஏற்கனவே மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பன்னீர், அதை நம்ம போட்டு முன்ன பின்ன திருப்பி போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும். ரொம்ப ஸ்பீடாக வச்சா மேலே கருகிடும், அப்புறம் உங்களுக்கு உள்ளே சரியாக வராது. இப்போ நம்ம எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறம் கேஸை வந்து சிம்மில் வச்சு இந்த வாழலையை வந்து சும்மா இந்த முன்னையும் பின்னாடி காட்டும். ஏன்னா அப்போ தான் வந்து மடக்க ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம இப்படி காட்டிக்கலாம். இப்போ அதில் வந்து அடியில் வந்து கொஞ்சமாக இந்த நம்ம பண்ணி வச்சோம் இல்லையா தக்காளி வெங்காயம்லாம் போட்டு கிரேவி மாதிரி, அதை கீழே கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு, அதுக்கு மேலே அந்த பண்ணி வச்சு, அதுக்கு மேலேயும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு மடி, அந்த ஒரு பக்கம் மடி, இப்படி ஒரு மடி, 4 பக்கம் மடிச்சுட்டு ஒரு நூல் இல்லை அந்த வாழையோட கயிறு என்ன நமக்கு இருக்கோ அதை மாதிரி அதை வந்து கட்டிடுவோம். கட்டினதுக்கப்புறமா அந்த தோசைக்கல் ஏற்கனவே நம்ம பன்னீர் வறுத்தோம் இல்லையா, அந்த தோசைக்கல்லையே நம்ம வந்து கொஞ்சமாக வெண்ணெய் நமக்கு என்ன வேணுமோ, நான் வந்து அந்த பன்னீர் வறுத்த எண்ணெயே கொஞ்சம் வச்சுருந்தேன். ஸோ அதை ஊற்றி இந்த மாதிரி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் பேக் அண்ட் ஃப்ரண்ட் நம்ம திருப்பி போட்டு நல்லா அந்த இது வாழையோட கலரே மாறி இருக்கணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி, அதுக்கப்புறம் நான் எங்கள் மாமியார் என் பிள்ளைங்கக்கிட்ட கொடுத்தேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சும்மா வேறு லெவலில் இருக்குன்னு சொன்னாங்க. செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வீட்டிலேயே கூட பன்னீர் பண்ணி செஞ்சு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். நம்ம அப்படியே அந்த க்யூப்ஸாகவே வச்சு செஞ்சுக்கலாம். அந்த உள்ளெல்லாம் கூட அந்த பன்னீர் வந்து உள்ளே அந்த கிரேவியோடு அந்த உள்ளே இருக்கிறதோடு சாப்பிடும்போது செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து, ரொம்ப சிம்பிள் தான், ஆசைப்பட்டு நம்ம இந்த மாதிரி வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் போடுற வீடியோ அப்பப்போ செக் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.